அதிர்ஷ்டம் ஜோதிட ராசி நேயர்கள் அனைவருக்கும் செந்தில் பாபுவின் வணக்கம். மார்கழி மாதத்திற்கான பலன்களை பார்க்க போகின்றோம். டிசம்பர் மாதம் 16ஆம் தேதி முதல் ஜனவரி மாதம் 13ஆம் தேதி வரை உள்ள நாட்களுக்கான பலன்கள். இனி ராசிகளுக்கான பலன்கள். தனது பிடிவாதத்தால் வெற்றிகளை தன்வசமாக்கிக் கொள்ளக்கூடிய விருச்சிக ராசி என்பவர்களே, தங்களது ராசிக்கு 2ஆம் இடத்தில் சூரியனும், தங்களது ஜென்ம ராசி மற்றும் ராசிக்கு 2ஆம் இடத்தில் புதனும், ராசிக்கு 3 மற்றும் 4ஆம் இடத்தில் சுக்கிரனும், ராசிக்கு 7ஆம் இடத்தில் குரு பகவானும், ராசிக்கு 9ஆம் இடத்தில் ராசி அதிபதியான செவ்வாயும், ராசிக்கு லாபஸ்தானத்தில் கேது பகவானும் அமர்ந்து இருப்பதால் விருச்சிக ராசி என்பவர்களுக்கு அறிவில் தெளிவும் பேச்சில் இனிமையும் ஏற்படும். ஏராளமான செல்வ பெருக்கு உண்டாகும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் மிக அதிகம். திருமண வயது வந்தும் திருமணமாகாத அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கு ஏற்ற காலமாக தற்சமயம் உள்ளது. சில விருச்சிக ராசி என்பவர்களுக்கு புதிய தொழில்கள் தொடங்குவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. வேலை செய்யும் இடத்தில் மேல அதிகாரிகளின் ஆதரவும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பும் கிடைக்கப் பெறுவீர்கள். வாகன தொழில் புரிபவர்கள் நல்ல வருமானத்தை பார்க்கக்கூடிய காலமாக தற்சமயம் உள்ளது. சில விருச்சிக ராசி என்பவர்களுக்கு வீடு, வண்டி, வாகனம் போன்றவைகள் வாங்குவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகம். முன்னோர்களின் சொத்துக்களும் சில அன்பர்களுக்கு வந்து சேரும். குடும்பத்தில் உற்சாகம் அதிகரித்து காணப்படும். தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் சனி பகவானும், ராசிக்கு 5ஆம் இடத்தில் ராகு பகவானும் அமர்ந்து இருப்பதால் சில விருச்சிக ராசி என்பவர்களை வஞ்சகர்கள் ஏமாற்றப்பட வாய்ப்புகள் உள்ளதால் எந்த ஒரு செயலையும் சற்று கூடுதல் கவனத்துடன் மேற்கொள்வது மிகவும் நல்லது. தங்களது பேச்சில் நிதானம் தேவை. மற்றவர்கள் விஷயங்களில் தலையிட வேண்டாம். கல்வி பயிலும் மாணவர்களுக்கு மிகவும் யோகமான காலமாக தற்சமயம் உள்ளது. நல்ல மதிப்பெண்களுடன் கூடிய தேர்ச்சிகளை பெறுவீர்கள். பெண்களுக்கு மிகவும் யோகம் தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைந்துள்ளது. வெகு நாட்களாக தடைப்பட்ட திருமணம் கைகூடி வரும். சில அன்பர்களுக்கு புதிய பதவிகள் மற்றும் வாகன வசதிகளும் உண்டாகும். எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய நாட்களாக டிசம்பர் மாதத்தில் 15, 16 மற்றும் 17ஆம் தேதிகளும், ஜனவரி மாதத்தில் 12 மற்றும் 13ஆம் தேதிகளும் வருகின்றது. விருச்சிக ராசியில் உள்ள நட்சத்திரத்திற்கான பலன்கள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தங்களுக்கு பிடித்த ஆடை ஆபரணங்கள் வாங்குவீர்கள். சகல விதமான ஐஸ்வர்யங்களை பெற வாய்ப்புகள் உண்டு. செய்யும் தொழிலில் அதிகப்படியான லாபம் கிடைக்கும். செல்வமும் செல்வாக்கும் பெருகும். அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் மிகவும் எச்சரிக்கையுடன் யாரிடமும் பேச வேண்டும். இல்லையெனில் கலகமோ அல்லது மனஸ்தாபங்களோ ஏற்பட வாய்ப்புகள் மிக அதிகம். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மிக மிக கவனத்துடன் செயல்பட வேண்டிய மாதமாக இந்த மாதம் அமைந்துள்ளது. நன்மைக்கு மாறான பலன்களை அதிக அளவில் நடைபெறும். அசுப செய்திகளையும் கேட்க நேரிடும். மார்கழி மாதத்திற்கான சுப தினங்களாக டிசம்பர் மாதத்தில் 20, 21, 22, 23, 24, 27, 28 மற்றும் 29ஆம் தேதிகளும், ஜனவரி மாதத்தில் 1, 2, 8, 9, 10 மற்றும் 11ஆம் தேதிகள் ஆகும். சந்திராஷ்டமம் நிகழக்கூடிய நாட்களாக டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி மாலை முதல் டிசம்பர் மாதம் 17ஆம் தேதி இரவு வரையிலும், ஜனவரி மாதத்தில் 11ஆம் தேதி இரவு முதல் ஜனவரி மாதம் 14ஆம் தேதி அதிகாலை வரையிலும் சந்திராஷ்டமம் உண்டு. சுப்பிரமணியர் வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும். சூரிய பகவான் வழிபாடு தங்களது இன்னல்களை தீர்க்கும். டிசம்பர் மாதம் 16ஆம் தேதி முதல் ஜனவரி மாதம் 13ஆம் தேதி வரை உள்ள மார்கழி மாதத்திற்கான சுபமுகூர்த்த தினங்கள். மார்கழி மாதத்திற்கு 3ஆம் தேதி, டிசம்பர் மாதத்திற்கு 18ஆம் தேதி புதன்கிழமையும், மார்கழி மாதத்திற்கு 7ஆம் தேதி, டிசம்பர் மாதத்திற்கு 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும், மார்கழி மாதத்திற்கு 10ஆம் தேதி, டிசம்பர் மாதத்திற்கு 25ஆம் தேதி புதன்கிழமையும், மார்கழி மாதத்திற்கு 17ஆம் தேதி, ஜனவரி மாதத்திற்கு 1ஆம் தேதி புதன்கிழமையும், மார்கழி மாதத்திற்கு 18ஆம் தேதி, ஜனவரி மாதத்திற்கு 2ஆம் தேதி வியாழக்கிழமையும், மார்கழி மாதத்திற்கு 19ஆம் தேதி, ஜனவரி மாதத்திற்கு 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமையும், மார்கழி மாதத்திற்கு 22ஆம் தேதி, ஜனவரி மாதத்திற்கு 6ஆம் தேதி திங்கட்கிழமையும், மார்கழி மாதத்திற்கு 28ஆம் தேதி, ஜனவரி மாதத்திற்கு 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும் சுபமுகூர்த்த தினங்களாக வருகின்றது. மார்கழி மாதத்திற்கான விரத நாட்கள். சுக்லபட்ச சதுர்த்தி திதியானது ஜனவரி மாதம் 3ஆம் தேதி வருகின்றது. சுக்லபட்ச சஷ்டி திதியானது ஜனவரி மாதத்தில் 5ஆம் தேதி வருகின்றது. சுக்லபட்ச ஏகாதசி திதியானது ஜனவரி மாதம் 10ஆம் தேதி வருகின்றது. சுக்லபட்ச பிரதோஷமானது ஜனவரி மாதம் 11ஆம் தேதி வருகின்றது. சங்கடகர சதுர்த்தி திதியானது டிசம்பர் மாதம் 18ஆம் தேதி வருகின்றது. கிருஷ்ணபட்ச சஷ்டி திதியானது டிசம்பர் மாதத்தில் 20 மற்றும் 21ஆம் தேதிகளில் வருகின்றது. கிருஷ்ணபட்ச
ஏகாதசி திதியானது டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி வருகின்றது. கிருஷ்ணபட்ச மகா பிரதோஷமானது டிசம்பர் மாதம் 28ஆம் தேதி வருகின்றது. மார்கழி மாதத்திற்கான கார்த்திகை விரதமானது ஜனவரி மாதத்தில் 9 மற்றும் 10ஆம் தேதிகளில் வருகின்றது. மார்கழி மாதத்திற்கான அமாவாசை திதியானது டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி வருகின்றது. மார்கழி மாதத்திற்கான பௌர்ணமி திதியானது ஜனவரி மாதம் 13ஆம் தேதி வருகின்றது. இந்த மாதத்தில் வாஸ்து நாள் இல்லை. மார்கழி மாதத்திற்கான கிரகங்களின் நிலைகள்: சூரியன் தனுசு ராசியில் அமர்ந்தும், செவ்வாய் கடக ராசியில் வக்ரத்தில் அமர்ந்தும், குரு பகவான் ரிஷப ராசியில் வக்ரத்தில் அமர்ந்தும், சனி பகவான் கும்பராசியில் அமர்ந்தும், ராகு பகவான் மீன ராசியில் அமர்ந்தும், கேது பகவான் கன்னி ராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றனர். புதன் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி இரவு வரை விருச்சிக ராசியில் அமர்ந்தும், ஜனவரி மாதம் 1ஆம் தேதி இரவு முதல் தனுசு ராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார். சுக்கிரன் டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி காலை வரை மகர ராசியில் அமர்ந்தும், டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி காலை முதல் கும்பராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார். சந்திரன் திருவாதிரை நட்சத்திரத்தில் அமர்ந்து பலன்களை வழங்க தொடங்குகின்றார்.